கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கருணை நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நேற்று இரவு மகரிபு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு மகரிபு தொழுவு அடையார்பள்ளியில் தொழுவோம் நண்பர்களோடு சேர்ந்து. அப்போ அடையார்பள்ளியில் தொழுத உடனே அந்த மகரிபு முடிஞ்ச உடனே அப்போது எல்லா பள்ளியாசோட எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணால் பள்ளிவாசல் இருட்டாகிடும். அப்போ அந்த பள்ளிவாசல் இருட்டாகணுன்னே அவங்க இருட்டில் திக்கிர் செய்கிறாங்க, இறைவனுடைய ஞானங்கன்னு சொல்லி திக்கிர் செய்கிறாங்க. இப்போ இந்த இரவில் திக்கிர் செய்கிறது, இந்த மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் உட்காந்து திக்கிர் செய்கிறது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா என்பது ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது கன்ஃபியூஸாக நடக்குது அடையார்பள்ளியில். இப்போ நம்ம சொன்னால் சில பேர் வருத்தப்படுறாங்க. அதனால் இது உண்மையாக கூடுமா, மார்க்கத்தில் இதில் அலவுடா இல்லையா என்பதை பப்ளிக்காக கேட்டுருவோமே. யார்கிட்ட கேட்கணும்? அந்தந்த துறை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா மார்க்கம் அறிஞ்சவர்கள் அவங்க தான் இருப்பாங்க, அவங்கள்ட்டே கேட்போம். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுன்னத்து ஜமாத்து, ஜமாத் உலமா சபைன்னு இருக்குது. ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் யாருன்னா ஹாஜா மொய்தி. அவங்க இதுக்கு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணணும், இது கூடும் இது கூடாதுன்னு. அடுத்தபடியாக ஜாக்கு தலைவர், ஏன்னா அவங்களும் ஒரு ஜமாத் உலமா வச்சுருக்காங்க. எல்லாருமே ஜமாத்து உலமா சபைன்னு வச்சு அவங்கவுங்க குரூப்புக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ ஜாக்கு தலைவர் யாருன்னா அப்துல் காதர் மதனி அவங்க நினைக்கிறேன். இப்போ அவரும் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இது ஜமாத் சம்மந்தப்பட்ட இது ஒரு மார்க்கம்னு செய்கிறாங்க, இதில் அதிகமான நன்மை வரும்னு செய்கிறாங்க. இதுக்காக தான் நான் கேட்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜமாத் இஸ்லாமிய ஹிந்து, ஐஎஃப்டி பாருங்க, ஜமாத் இஸ்லாமிய ஹிந்து, அதனுடைய தலைவர் யாருனாக்கா முகமது ஹனீஃபா மன்பவி. இப்போ இவரதுக்கு பதில் சொல்லணும். எல்லா ஜமாத் தலைவரும் நான் தனித்தனியாக கேட்குறேன். அதே மாதிரி தௌஹீத் ஜமாத்தும்பாங்க. இப்போ தௌஹீத் ஜமாத்து நிறையா பிரிஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்எஃப்டி, நேஷனல் ஃப்ரண்ட்டு, அது தௌஹீத் ஃப்ரண்ட்டு, அது தலைவர் பிஜே இருக்கார். இப்போ பிஜேக்கு இதே கேள்வி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎன்டிஜே, அதே மாதிரி டிஎன்டிஜே ஜமாத் தலைவர். ஜமாத்தில் அதில் ஆளும் யார் இருக்காங்களோ, எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ, யாரை அவங்க தலைமையாக வச்சுருக்காங்களோ அந்த தலைமை பீடம் இதுக்கு ஃபத்வா கொடுக்கணும். இருட்டில் திக்கீர் செய்கிறாங்களே, பள்ளிவாசல் லைட்டெல்லாம் போட்டு இது கூடுமா கூடாதா, இதுதான் கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் 200 பிள்ளைங்க மதரசா படிக்கிறாங்க, மதரசா பிள்ளைங்க. அது ஒவ்வொரு வருஷமும் படிச்சுட்டு வெளியே போகும். அப்போ அந்த 200 பிள்ளையும் இந்த ஃபித்னா தான் செய்யும். அதாவது நீங்கள் இது நீங்கள் தவறுன்னா இந்த தவறு அந்த பிள்ளைங்களும் செய்யும். அப்போ இதை எப்படி இது ஹக்குப்படி இது ஹக்கா பாத்திலா, இது உண்மையாக நடத்தலாமா நடத்தக்கூடாது, இது மார்க்கத்தில் அளவுடா இல்லையா என்பதை இத்தனை தலைவற்றையும் நான் தனிப்பட்ட முறையில் இல்லை, இந்த ஓப்பன்லேயே கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் சரி நம்ம விட்டுடலாம். இது எல்லா சம்மந்தப்பட்ட இதாக இருக்கிறதாலையும் அங்கே ஸ்டூடெண்ட்டு மதரசா மார்க்க கல்வி கற்றுக்குறாங்க. இதுதான் அவங்களுக்கு மார்க்கம்னு தெரிஞ்சிடும். இப்போ இதான் அவங்களுக்கு மார்க்கம்னா அவங்க நாளைக்கு வெளியே போய் அந்த 200 பேர் 2000 பேர் சொல்லுவான், 2000 பேர் 2 லட்சம் பேர் சொல்லுவான். இது ஒரு பிரச்சனை வரும். அதனால் இது மார்க்கமாக இல்லையா, இது அளவோடா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 2 ஹதீஸ். ஒன்று, ஒவ்வொரு தொழுதும் முடிஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொன்னோடனே 33 தடவை அல்ஹம் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், ஒரு தடவை கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ்ட்ட சில சஹாபிகள்லாம் வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், பணக்காரங்கள்லாம் நிறைய ஜக்காத்தில் கொள்ளடிக்கிறாங்களே, தர்மம் பண்ணுறாங்களே, அதில் நிறையா கொள்ளடிக்கிறாங்க, நிறைய நன்மை இருக்குது, அந்த மாதிரி நன்மை எங்கள்கிட்ட இல்லையே அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், இது அதை விட அதிகமான நன்மையை உங்களுக்கு ஈட்டி தருங்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இவங்க ஒவ்வொரு தொழுகையும் செய்யும் போது இதை பணக்கார சஹாபி இருக்காங்க, அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு. அப்போ திருப்பி ஏழை அந்த சஹாபினா ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறேன், யாரை சொல்ல நாங்கள் தான் செஞ்சோம் எங்களுக்கு நன்மை கிடைக்குது, இதை அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு அது நன்மை போகும்னு ரசூலுல்லாஹ்ட்ட இது அல்லாஹ்வுடைய கருணைங்க, இதை நம்மளால் தடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ இதுதான் நான் கேட்டது. ஆனால் அந்த இருட்டில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் வந்து ½ அன் ஹவருக்கு மேலே வந்து திக்கிர் பண்ணுறாங்க பாருங்கள், இது கூடுமா கூடாதா? யார்கிட்ட கேட்குறேன்? நான் சுன்னத்து ஜமாத் தலைவர், தமிழ்நாட்டுடைய ஜமாத்து தலைவர், உலமா சபை தலைவர் இருக்காங்க பாருங்க, ஹாஜா மணிட்ட ஓப்பனாக கேட்குறேன். ரெண்டாவது ஜாக்கு தலைவர் யார் அப்துல் காதர் மணிட்ட ஓப்பனாக கேட்குறேன். ஜமாத் இஸ்லாமியா ஹிந்து முகமது ஹனிஃபா மன்பை அவங்கள்ட்டையும் தனியாக இல்லை, ஓப்பன் டிக்ளேர் பண்ணி கேட்குறேன் கூடுமான்ட்டு. அதே மாதிரி என்எஃப்டி தலைவர் பிஜிடி ஓப்பனாக கேட்குறேன். அதே மாதிரி ஐஎன்டிஜே, டிஎன்டிஜே, ஒய்எம்ஜிஏ, இன்னும் எத்தனை பேருங்களோ ஜமாத்தில் நீங்கள் உங்கள் ஜமாத்துக்கு யாரெல்லாம் தலைமை ஆலிமாக வச்சுக்கிறீங்களோ மார்க்கம் தெரிஞ்ச ஆலிமா ஃபத்வா கொடுங்க, இது கூடுமா கூடாதா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான மேட்டராக இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இதை ஒன்று இது நான் பேசுகிறேன்னு எனக்கு கூட மனசு இதாக வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் போகிற பக்கம் பார்த்தா இப்படி எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாமே மார்க்கம் ஆகிடும். இப்போ நாளைக்கு நான் மார்க்கம் அவ்வளோக்கா தெரியாது, இப்போ இதுதான் மார்க்கம் அப்படின்னு நானும் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஸ்டூடெண்ட் 200 பிள்ளைங்க படிக்குது, மதரசாவில் படிக்குது, அடையார் மதரசா குரைஷானி பீர் பள்ளியாச மதரசான்னு படிக்குதுங்க. அப்போ அந்த 200 பிள்ளைகளை வந்து இந்த இதை கற்றுக்கும். இதை கற்றுக்கிட்டு என்ன செய்யும், அங்கே போய் எல்லாருக்கும் பிரச்சாரம் போகும். அவங்க நாளைக்கு வந்து இமாமத்து வேலை தான் செய்ய போகிறாங்க, மார்க்கம் பண்ணி தான் செய்ய போகிறாங்க, தாவா பண்ணி தான் செய்வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரி இருட்டில் வந்து தக்பீர் சொல்லுங்கள், இருட்டு திக்கிர் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே கண்ணியத்துக்குரிய ஆலிம் பெருமக்களை உங்கள் அனைவரையும் நான் ஓப்பனாக கேட்குறது, இது கூடுமா கூடாதா? தயவு செய்து எனக்கு தெளிவுபடுத்துங்க, எல்லா மக்களுக்கும் தெளிவுபடுத்துங்க கூறி விடைபெற நன்றி. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.